பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்க தருணத்தை எப்படி உணர்றீங்க? நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? See, the Honorable Chief Minister has announced the day one of his oath taking. கிளியரா இருக்கிறாங்க. எங்களுக்கு அவங்க தான் கைடு. அவங்களோட அறிவுறுத்தல் படி தான் எல்லாமே இங்கே கவர்மெண்ட் இயங்குது. அவர் சொன்ன ஒரே விஷயத்தை நாங்கள் எல்லாம் உள்வாங்கியிருக்கிறோம். கரப்ஷன் டிரான்ஸ்பரண்ட், கரப்ஷன் இல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக கவர்மெண்ட்டை அவங்க கொடுக்கணும்னு டே ஒன்லேயும் சொல்லிட்டு வராங்க. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்குறோம். அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வருமானத்தை பெருக்கிறதுக்கு நிறைய வழிகள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக கனிம வளங்கள், அதே போல் டாஸ்மார்க் இருக்கிற லீக்கேஜ், இதெல்லாம் ஜிஎஸ்டி, இதெல்லாம் எப்படி சார் பண்ண போகிறோம்? என்ன டைம் ஃப்ரேம் வச்சுருக்குமா சார்? முதலமைச்சர் அவர்கள் தனியாக ஒவ்வொரு நாளும் அவங்க ஆய்வு கூட்டம் பண்ணுறாங்க. எல்லா அமைச்சர்கள் கூட அவங்களோட தான் எங்களுக்கு கைட் பண்ணி எங்கெங்கே லீக்கேஜ் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட அறிவுறுத்தல் படி எல்லாமே நடக்கும். பாருங்க, நீங்க பாத்துக்கிட்டே இருக்கு. 60 ஆண்டுகளில் திராவிட நிதியமைச்சர் இல்லாம ஒரு புதிய நிதியமைச்சரா நீங்க வந்திருக்கீங்க, பொறுப்பேற்றிருக்கீங்க. எவ்வளவு சவாலான ஒரு தருணமா இருக்கு சார்? இது ஹியூஜ் சேலஞ்ச். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மேன்மேட் டிசாஸ்டர். இட்ஸ் மேன்மேட் டிசாஸ்டர் தான். அகைன் ஐம் டெல்லிங் யூ. அதனால இது ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் தான். பட் ஹேவிங் செட் தட் டெஃபினட்டா இதை ஓவர் கம் பண்ண வேண்டிய இடத்துல கண்டிப்பாக எல்லாமே இருக்கிறோம். அது எங்களுக்கு கைடனிங் ஃபோர்ஸாக ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் சொன்ன ஒரே மோட்டோ தான் கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் பெண்கள் குழந்தைகள் அதிகம் எதிர்பார்க்குறாங்க. அவர்களுக்கான ஸ்கீம்ஸ் நீங்கள் வெற்றி கழகத்தில் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது எப்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க சார். டைம் ஃப்ரேம் கிடையாது. சூனர் 2500 ரூபாய் எல்லாரும் எதிர்பார்க்கறது.